ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதான பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 18 இன்ச் ஃப்ரேம்க்கான ஸ்டாண்ட். உங்களுக்கு இந்த மாதிரி 4 லெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பேனர் நம்பர் 14 வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த லெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டு எல்லாத்தையும் கழட்டிடுங்க. அந்த நட்டை கழட்டிட்டு இந்த ஆரி ஸ்டாண்டுக்கு கீழ்ப்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம அந்த லெக்ஸை விட்டுட்டு மேலே வந்து அந்த நட்டை வச்சு டைட் பண்ணணும். கையை வச்சு நட்டை எல்லாத்தையும் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேனர் யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற 3 லெக்ஸும் நம்ம வந்து நட்டு போட்டு டைட் பண்ணலாம் வாங்க. ஆரி ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுலேயும் டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி லெக்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்க மாதிரி கூட ஆரி ஸ்டாண்ட் கிடைக்கும். அதே மாதிரி 2-in-1 ஆரி ஸ்டாண்ட் கூட கிடைக்கும். அதாவது ஒரு சைடு வந்து 18 இன்ச் ஃப்ரேம் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியும், இன்னொரு சைடு வந்து 16 இன்ச் ஃப்ரேம் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியும் ஆரி ஸ்டாண்ட் கூட கிடைக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி ஆரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஆரி ஸ்டாண்ட் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி வேணும் ரிக்குவயர்மெண்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 2 ஃப்ரேமும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆரி ஸ்டாண்ட் வேணும்னா நீங்கள் 2-in-1 ஆரி ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. அடுத்தது நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்பேனர் வச்சு இந்த நட்டை எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிடலாம். நீங்கள் அந்த நட்டு நல்லா டைட் பண்ணிங்கன்னா தான் அந்த லெக்ஸ் வந்து ஆடாது. இல்லைனா லெக்ஸ் ஆடிட்டே இருக்கும். லெக்ஸ் ஆடிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதனால் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வாங்க எல்லா நட்டையும் வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். கீழே வந்து அந்த லெக்ஸ் ஆடவே கூடாது. அந்தளவுக்கு நல்லா அந்த நட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த லெக்ஸை நல்லா பிடிச்சிட்டு மேலே வந்து அந்த நட்டை டைட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நட்டை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம ஆரி ஃப்ரேமில் எப்படி காட்டன் ரோப் சுற்றுறது, அதுக்கப்புறம் ஃப்ரேமில் வந்து எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சியூ பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.